எடுத்து சொல்லியிருக்கோம். சொன்னாங்களா? அது இந்த பகுதி என்பது குறிப்பாக நம்முடைய பின்தங்கிய பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு பகுதி செயலாளர் தம்பி அண்ணாநகர் முருகன் அவருக்கு தம்பி இப்பதான் வந்திருக்கேன், வந்து கொண்டே இருக்கிறார். இது ரொம்ப பின்தங்கிய பகுதி. புரட்சி தலைவர் இந்தியா இந்த தொகுதியில நிற்கும் போது இங்க வளர்ச்சி இந்த பகுதி மக்கள் அப்படியே இரண்டாயிரம் ஓட்டு போட்ட மக்கள். புரட்சி தலைவர் இருக்கும் வரை இந்த பகுதி அசைக்க முடியாத கோட்டையாக யாருமே மறுக்க முடியாது. கருணாவையா அதிமுக கோட்டைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பகுதி புரட்சி தலைவர் அம்மாவுடைய விசுவாசமிக்க மக்களை கொண்ட இயக்கம். ஏன்னா இந்த கட்சி இந்த மக்களுக்காக தான் தொடங்கப்பட்டது. சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் என்ன செஞ்சார். அப்பெல்லாம் இதெல்லாம் ஓடை குடிசைகள் தான் இருக்கும். அப்பெல்லாம் தலைவரே ஓடு போட்டு கொடுத்தார். இந்த வகை ஓடு போட்டு கொடுக்குறது நிறைய வீடுகள் குடிசை வீடுகள்லாம் ஓடு போட்டு கொடுத்தவர் புரட்சி தலைவர். அந்த ஓடை குடிசைகள்லாம் ஒரு மின்சார விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர். யாராச்சும் எண்ணி பார்த்தோமா வரைக்கும் அத்தனை வீடுகளுக்கும் மின்சார விளக்கு கொடுத்தார். சைக்கிள்ல 2 பேர் போகலாம். அப்படின்னா மோட்டார் சைக்கிள் கிடையாது, டிவி ஸ்கூட்டி கிடையாது. அப்படின்னா சைக்கிள்ல 2 பேர் போகலாம். கணவன் மனைவினா போலீஸ்கார அங்க இருக்காருன்னு இங்கே அங்கே குடுத்திட்டே போவாங்க. அந்த நிலையெல்லாம் புரட்சி தலைவர் தெரிந்து கொண்டாரு. உடனே செய்தார். எப்படிப்பட்ட திட்டம் பாருங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் படித்து ஆரோக்கியம் இங்கெல்லாம் சுகாதார பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கோம், துப்புரவு பணியாளர் நிறைய பேர் இருக்கோம். நம்ம எல்லாம் காலையில வேலைக்கு போயிடும். நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைக்கு பசியார் மதியான உணவு கொடுக்க முடியுமா? இதை நினைத்துதான் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து பார்த்து செஞ்ச பிள்ளைகளா வீழ்ச்சி சேலை வழங்குவதற்கு அப்பவே இஸ்லாமிய உலாமாக்களுக்கு 200 பென்ஷன் கொடுத்தவர் புரட்சி தலைவர் இந்தியா. பள்ளிவாசல் பராமரிக்க நிதி உதவியவர். அவர் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து அதே மாதிரி இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கல்லூரிகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு இருக்கு, அந்த காலத்துல கிடையாது. உயர்நிலை பள்ளி தான் அதிகமாக இருக்கலாம், கல்லூரிகள் எண்ணி விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்லூரிகள் எல்லாம் அதிகமாக தொடங்கி தனியார் மயமாக்கி தனியார் மயம் வாக்கும்போது அந்த நிர்வாக இடத்திற்கு 50 விழுக்காடு அதை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அரசாங்கம் சொல்ற அந்த கட்டளை பிரகாரம் அந்த நிபந்தனை பிரகாரம் மாணவர் சேர்க்கணும் கொண்டு வந்தவர் பாலிடெக்னிக் இந்தியன் பொறியியல் கல்லூரி திறந்தவர் புரட்சி தலைவர் இந்தியா. மறுமலர்ச்சி உருவாக்கிய புரட்சி தலைவர். அதை தொடர்ந்து புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த மாதிரி பார்த்தார்கள். தாய்மார்கள் திட்டங்களை கொடுத்தார்கள். அசைக்க முடியாத நம்பிக்கை உயர புரட்சி தலைவர் அம்மா. பெண்களை பொறுத்தளவுக்கு பெண்கள் ஆண்களுக்கு நேராக வேலை பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள், நிர்வாகம் படைத்தவர்கள் என்பதை அம்மா அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் அழிந்து இருந்தது. இதுக்காக அன்னை தெரசா ஊரோடி வந்து அம்மாவை பாராட்டினார். எப்படிப்பட்ட தலைவி பாருங்க. புரட்சி தலைவருக்கு நீங்க இங்க இருந்து அவரு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருக்கு அமெரிக்காவில் புரட்சி தலைவரை பார்க்காம ஓட்டு போட்ட சமுதாயம் தமிழ்நாட்டு மக்கள். அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த அதிமுக. அதே புரட்சி தலைவர் அம்மா 6 முறை முதலமைச்சரான 6 முறை பாருங்க பெண்களுக்கான திட்டங்கள் பிள்ளைகளா மிக்சி கிரைண்டர் மின்மிஸ்திரி வழங்குது, தாலிக்கு தங்க வழங்குகிறது,